ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். ஒரு கப் அவல் இருந்தால் போதும், வாயில் கரையிற ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 1.5 கப் அளவில் அவல் எடுத்துக்கலாம். நான் லேஸான வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை அவல், லேஸ் அவல் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல ஒரு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுப்பு ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துடலாம். அவல் வந்து நல்லா வறுக்கணும். கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூடாகி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கையில் எடுத்து இப்படி பண்ணி பார்க்கும்போது நல்லா வந்து ஒரு பவுடர் மாதிரி ஆகும், உதிர்ந்து விழுகும். அந்த மாதிரி ஒரு பக்குவம் வர வரைக்கும் இந்த அவலை வந்து வறுத்தெடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வறுத்து இந்த அவலை மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இப்போ இதோட 1 கப் அளவில் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 1.5 கப் அவலுக்கு 1 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இதை ரெண்டையுமே வந்து ஒரு கொரகொரப்பான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொரகொரப்பான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப பவுடர் பண்ண முடியாது அவலை, இந்த மாதிரி மட்டும்தான் அரைச்சி எடுக்க முடியும். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த பவுடர் ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேன் வச்சுட்டு 1 கப் அளவில் வெல்லம் எடுத்துக்கலாம். 1.5 கப் அவல் எடுத்தோம், அதுக்கு 1 கப் துருவன தேங்காய், அதுக்கப்புறமா 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். எந்த கப்பால் வெல்லம் எடுக்கிறோமோ அதே கப்பால் 1 கப் அளவில் தண்ணி சேர்த்திக்கலாம். எல்லா அளவுகளுமே நான் ஒரே கப்பில் தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த வெல்லம் வந்து கரையிற வரைக்கும் கொதிக்கட்டும். இதுக்கு பாகுப்பதம் அவசியம் இல்லை, வெல்லம் வந்து கரைஞ்சாலே போதும். வெல்லம் வந்து நல்லா கொதித்து எல்லாமே ஈவனாக நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்னுமே வந்து கொஞ்சம் கரையணும். நல்லா கொதித்து வெல்லம் முழுக்க வந்து இந்த மாதிரி கரைஞ்சா போதும், பாகுப்பதம் அவசியமே இல்லை. நல்லா கொதித்த இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி எடுத்திருக்கேன். வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு திருப்பியும் அதே பேனில் சேர்த்திருக்கேன். இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்திட்டு அவல் வந்து பவுடர் பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். 5 நிமிஷம் கலந்தால் போதும், நல்லா வெந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் ரெடி ஆயிரும். அவல் பொடியை ஈவனாக வந்து கலந்துக்கலாம். கொஞ்சம் கூட அந்த வெள்ளையாக தெரியாத மாதிரி ஈவனாக நல்லா கலந்து எடுத்தாச்சு. பாருங்கள், சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு கலந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவில் சால்ட் சேர்த்திக்கலாம். உப்பு எப்போவுமே ஸ்வீட்டுக்கு வந்து உப்பு சேர்த்தணும் அப்படின்னா அந்த ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக ஒரே 1 ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இவ்வளோ தான் ரெடி ஆயிடுச்சு. இப்படி நம்ம கரண்டியால் திருப்பும் போது ஒரு பால் ஷேப்பில் வரணும், அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது இந்த பாத்திரத்தில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ரெடி பண்ண அந்த ஸ்வீட்டை வந்து சேர்த்திக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ட்ரே இல்லைன்னா பரவாயில்ல, நார்மலாக நம்ம சாப்பிட்ற பிளேட்டில் கூட சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஒரு பவுலில் போட்டு கூட சாப்பிட்லாம், நம்மளோட இஷ்டம்தான். இப்போது நான் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் போட்டுட்டு நல்லா பிளாட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ லைட்டாக டேப் பண்ணால் போதும், அழகாக வந்து இந்த ஸ்வீட் வந்து பாத்திரத்தில் விழுகும். இப்போ இதை அழகாக நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். கட் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக வரும். நீங்கள் அப்படியே பவுலில் போட்டு சர்வ் பண்ணுறனாலும் சர்வ் பண்ணிக்கோங்க, நம்மளோட இஷ்டம்தான். நல்ல சாஃப்டான சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து ரெடியாக இருக்குது. அவல், வெல்லம் எல்லாமே வந்து நல்லா ஹெல்த்தியானது தான். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். 10 நிமிஷம் இருந்தால் போதும், இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்திருக்குன்னு. அதே மாதிரி அதிக அளவில் நம்ம நெய்யும் வந்து சேர்க்கலை, ஒரே 1 ஸ்பூன் அளவில் மட்டும்தான் நெய் சேர்த்திருக்கோம். இப்போ நான் இதை வந்து பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா அவலெல்லாம் வெந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இது வந்து தேங்காயெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால தேங்காய் பர்பி மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இதே மாதிரி சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.